இன்னைக்கு பிசினஸ் உலகத்துல ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் பத்தாதுங்க. ஒரு முழுமையான ஒரு பவர்ஃபுல்லான டூல்கிட் தேவை. அதை எப்படி உருவாக்குறதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இப்போ பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா நிஜமாவே என்னதான் தேவை? இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்விதானே. டெக்னாலஜி வேகமா மாறுது, மார்க்கெட் தினமும் புதுசா இருக்கு. அப்போ அந்த வெற்றிக்கான ஃபார்முலா என்ன? வெற்றியோட ரகசியம் இந்த நம்பர்ஸ்ல தான் ஒளிஞ்சிருக்கா? அதாவது டேட்டாக்குள்ள ஆழமா போய் ஒவ்வொரு நம்பரும் சொல்ற கதைய புரிஞ்சுக்கணுமா? இல்ல, ஒருவேளை கம்பெனி சட்டத்தோட அந்த சிக்கலான விதிகளையெல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கணுமா? ஒவ்வொரு ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான லீகல் பேஸ்மெண்ட் போடுறதா? அதுவும் இல்லையா? அப்போ இந்த டிஜிட்டல் உலகத்துல கோட் பண்றது தான் கிங்கா? பைத்தான் மாதிரி ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா போதுமா? டெக்னாலஜியை வச்சு புதுசு புதுசா ஏதாவது உருவாக்குறதுல தான் மேட்டர் இருக்கா? உண்மையை சொல்லணும்னா இதுல ஏதாவது ஒன்னு மட்டும் தெரிஞ்சா பத்தாது. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். அதுதான் விஷயம். இன்னைக்கு வெற்றிங்கிறது ஒரே ஒரு ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதில்ல, பல ஃபீல்டுகளோட மொழிய பேச தெரியறது தான். சரி, அப்போ இந்த பவர்ஃபுல்லான டூல் கிட்ட எப்படி நம்ம ரெடி பண்றது? வாங்க பார்க்கலாம். இதுதான் அதுக்கான ஒரு சின்ன ரோட் மேப். எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு சாலிட் பிளானும் கரெக்டான லீகல் ஃப்ரேம்வொர்க்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க பிசினஸோட இந்த ஃபவுண்டேஷனை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, தொழில் முனைவு அதாவது என்டர்பிரினர்ஷிப்ங்கிறது சும்மா ஒரு கடையை ஆரம்பிக்கிறது மட்டும் கிடையாது. அது ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதுக்காக ரிஸ்க் எடுத்து மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு புது வேல்யூவை உருவாக்குறது. அது ஒரு சின்ன ஆப்பா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஃபேக்டரியா கூட இருக்கலாம். ஆனா பேசிக் கான்செப்ட் இதுதான். நம்ம மனசுல ஒரு ஐடியா வர்றதுல இருந்து அது ஒரு முழு கம்பெனியா உருவாகுற வரைக்கும் இருக்கிற பயணம் இதுதான் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டை சரியா ரீசர்ச் பண்ணாம பிசினஸ் பிளான் போட முடியாது. அதே மாதிரி லீகலா கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணாம ஃபண்டிங் வாங்க முடியாது. இது ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆன ஒரு செயின் மாதிரி. நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே எடுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான முடிவு இது. ஒரு பிரைவேட் கம்பெனியா இருந்து மொத்த கண்ட்ரோலையும் உங்க கையில வச்சுக்க போறீங்களா? இல்ல ஒரு பப்ளிக் கம்பெனியா மாறி பிசினஸ வளர்க்கறதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் திரட்ட போறீங்களா? நீங்க எடுக்கிற இந்த ஒரு முடிவு உங்க கம்பெனியோட ஃபியூச்சரையே தீர்மானிக்கும். ஓகே, ஒரு கம்பெனியா ஆரம்பிச்சாச்சு. அது முதல் படி. அடுத்து என்ன? அந்த கம்பெனியோட மொழிய பேசணும். அப்படின்னா என்ன? ஒன்னு, உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியணும். இன்னொன்னு, நம்பர்ஸ் மூலமா உங்க கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருந்தா மட்டும் போதாதுங்க. அதை கரெக்டான கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? இந்த ப்ரொமோஷன் அதாவது விளம்பரங்கிறது உங்க ப்ராடக்டோட கதைய சொல்லி மக்கள் மனசுல அதுக்கு ஒரு இடத்தை பிடிக்கிற ஒரு கலைதான். பிசினஸ்ங்கிறது ஒரு ரேஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்போ உங்க காம்படிட்டர்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிறது அந்த ரேஸ் ட்ராக்க பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி. அவங்க எங்க வேகமா போறாங்க, எங்க கொஞ்சம் ஸ்லோ ஆகுறாங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். இங்க நீங்க பாக்குற இந்த கையெழுத்து நோட்ஸ் வெறும் கணக்கு ஃபார்முலா மட்டும் இல்ல. இதுதான் உங்க பிசினஸோட ஹார்ட் பீட்டை செக் பண்ற கருவிகள். ஆவரேஜா எவ்ளோ சேல்ஸ் ஆகுது, ஒரு கஸ்டமர் பொதுவா எவ்ளோ செலவு பண்றாங்க, இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் உங்க பிசினஸோட உண்மை கதைய சொல்லும். ஒரு சிம்பிளான கேள்வி. நீங்க விளம்பரத்துக்கு நிறைய செலவு பண்ணா உங்க சேல்ஸ் அதிகமாகுதா? இது ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த கேள்விக்கு பதில கண்டுபிடிக்க உதவுற ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக் தான் இந்த காரிலேஷன். யோசிச்சு பாருங்க, அடுத்த குவார்ட்டர்ல நம்ம சேல்ஸ் எவ்ளோ இருக்கும்னு உங்களால கணிக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? இந்த ரெக்ரெஷன் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு மாதிரி ஃபியூச்சரை காட்டுற கண்ணாடி மாதிரி. நம்ம கிட்ட இருக்கிற பழைய டேட்டாவை வச்சு ஃபியூச்சர்ல என்ன நடக்கலான்னு ஓரளவுக்கு நம்மனால கணிக்க முடியும். சரி, இப்போ வரைக்கும் நம்ம சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்ஸ பார்த்தோம். இப்போ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உண்மையிலே செயல்படுத்துற மாடர்ன் டூல்ஸ் பத்தியும் டேட்டாவை முடிவுகளா மாத்துற அந்த இன்ஜினை பத்தியும் பார்க்கலாம் வாங்க. இந்த கோட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டாவை சும்மா சேகரிச்சு வச்சா பத்தாது. அந்த மலை மாதிரி குவிஞ்சுகிட்டு இருக்கிற டேட்டாக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற உண்மைகளையும் வாய்ப்புகளையும் தேடி கண்டுபிடிக்கிறது தான் அசலான சவால். வேகமா போய்கிட்டு இருக்கிற இந்த பிசினஸ் உலகத்துல ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். இங்க இருக்கிற மாதிரி எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் உங்க வேலையோட வேகத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும். உதாரணத்துக்கு, ஒரு 1000 நம்பரை கூட்டணும்னா சும்மா ஒரு செகண்ட்ல ஆல்ட் பிளஸ் ஈக்குவல்ஸ் தட்டினா போதும், வேலை முடிஞ்சது. இதுதான் எஃபிஷியன்சி. ஒரு காலத்துல இப்படிதான் பேப்பர் பேனா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டமான கணக்கையெல்லாம் போட்டு டேட்டாக்கு நடுவுல இருக்கிற கனெக்ஷனை கண்டுபிடிச்சாங்க. இது பேசிக்ஸை புரிஞ்சுக்க உதவுனாலும் இதுக்கு ரொம்ப நேரமும் உழைப்பும் தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு?
பைத்தான் மாதிரி மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அந்த ஒரு வார வேலைய வெறும் சில நொடிகள்ல செஞ்சு முடிச்சிடுது. இது வெறும் ஸ்பீட் மட்டும் இல்ல, இது நமக்கு துல்லியத்தையும் ரொம்ப பெரிய டேட்டாவை ஹேண்டில் பண்ற திறனையும் கொடுக்குது. சரி, இப்போ நாம தனித்தனியா பார்த்த எல்லாத்தையும், அதாவது அந்த அடித்தளம், மொழி, அப்புறம் அந்த என்ஜின், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்மளோட கம்ப்ளீட் டூல் கிட்ட உருவாக்குவோம். ஆக, இதோ உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் பிசினஸ் டூல்கிட். பிசினஸோட ப்ளூ பிரிண்ட் புரிஞ்சுக்கிற ஃபவுண்டேஷன், கஸ்டமர்ஸ் மற்றும் நம்பர்ஸோட மொழிய பேசுற திறமை, அப்புறம் டேட்டாவை வச்சு வேலை செய்யற ஒரு பவர்ஃபுல் என்ஜின். இத மூணும் சேர்ந்ததுதான் ஒரு மாடர்ன் பிசினஸ் ப்ரொஃபஷனல். இப்படியே ஏஐ, ஆட்டோமேஷன் எல்லாம் வளர்ந்துட்டே இருக்கு. அப்போ நம்ம இந்த டூல்கிட்ல அடுத்து சேர்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கருவி எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம இங்க முடிச்சுக்கலாம். நன்றி.